ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் அதி உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனே அவர்கள் கொல்லப்பட்டு விட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். இல்லை அவர் கொல்லப்படையில, அவர் உயிரோடு தான் இருக்கார், அவர் தான் இப்போ எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், படைகளை அவர் தான் வழிநடத்தி கொண்டிருக்கிறார், அவர் தான் கட்டளைகளை வழங்கி கொண்டிருக்கார் என்று சொல்லி ஈரானிய தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அமெரிக்கா சொல்றது உண்மையா, ஈரான் சொல்றது உண்மையா? ரெண்டு தரப்புமே என்னென்னலாம் சொல்லியிருக்கிறார்கள், இந்த சம்பவத்தில் என்னதான் நடந்திருக்கிறது, பின்னணி என்ன என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த காணொலி நான் ஒளிப்பதிவு செய்யக்குள்ள ஈரானில் நேரம் விடியப்புறம் 3 மணி. எனவே ஈரானில் இருந்து பெரிய அளவில் தகவல்கள் ஒன்றும் பெரியல. இந்த ஒரு தகவல் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அலி காமேனி அவர்கள் உயிரோடு இருக்கிறார், எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், கட்டளைகளை வழங்கி கொண்டிருக்கிறார் என்ற அந்த தகவல் மட்டும்தான் ஈரானிய தரப்பில் சொல்லப்பட்டதே தவிர மற்றபடி ஈரானுடைய அமைச்சர்களோ மற்ற படை அதிகாரிகளோ வேறு யாருமோ எந்த ஒரு கருத்தையும் வெளியிடல. மற்ற பக்கம் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்க தரப்பில் இருந்தும் இஸ்ரேல் தரப்பில் இருந்தும் பல்வேறு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. முதல்ல என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்பது சம்பந்தமாக தொடக்கத்திலிருந்து விரிவாக பார்ப்போம். நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சனிக்கிழமை காலமை 9:30க்கு முதலாவது தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மேல தாக்குதலை ஆரம்பிக்குது. அந்த 9:30 மணியை அவர்கள் தெரிவு செய்ததிலேயே ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னா, பொதுவா ஒரு நாட்டின் மேல தாக்குதல் நடத்தியக்குள்ள எல்லா யுத்தங்களும் அநேகமான யுத்தங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு 12 மணிக்கு 1 மணிக்கு அல்ல விடியப்புறம் 3 மணிக்கு இந்த நேரம் தான் அந்த சண்டை ஆரம்பிக்கும். சாமத்தில் தான் சண்டை ஆரம்பிக்கும். ஏன்னு சொன்னால் அந்த நேரத்தில் எல்லாரும் அமைதியாக இருப்பார்கள், அல்லது படையினரும் கொஞ்சம் விழிப்பு குறைவாக இருப்பார்கள். விடியப்புறம் 3 மணி என்று சொன்னால் எல்லாருக்குமே நித்திர தூக்கம் ஒன்று இருக்குன்னு தானே, பெரிய பெரிய தளபதிகள் எல்லாரும் நித்திரையில் இருப்பினும், ஆக அந்த சென்றிக்கு இருக்கிறார்கள் மட்டும்தான் முழிச்சிருப்பினும். நாங்கள் ஒரு இராணுவ தளத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், எனவே உலகத்தில் நடந்த அநேகமான பெரிய பெரிய சண்டைகள் எல்லாமே ஏமத்தில் சாமத்தில் ஆரம்பிக்கப்பட்ட சண்டைகள் தான். ஆனால் காலமை 9:30 மணிக்கு ஒரு விழிப்பான பரபரப்பான நேரத்தில் திடீரென்று வானத்தில் அமெரிக்க விமானங்களும் இஸ்ரேலினுடைய விமானங்களும் ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரானில் தாக்குதல் நடத்து என்று சொன்னால், அந்த ஒரு பரபரப்பான நேரத்தை தெரிவு செய்வதற்கு என்ன காரணம் என்று யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் அதிலேயே சில சந்தேகங்கள் இருக்குது. என்னன்னு சொன்னால், நேற்று சனிக்கிழமை பிப்ரவரி மாதம் 28ஆம் திகதி ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவதற்கு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட திகதியா, இன்றைக்கு தான் நாங்கள் சண்டே ஆரம்பிக்க போகிறோம் என்று சொல்லி ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவா என்றதே இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால், நேற்று ஏதோ ஒரு தகவல், திடீரென்று கிடைச்ச தகவல், அவசரமாக கிடைச்ச ஒரு தகவல் அடிப்படையில் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தாக்கியிருக்கலாம் என்று சொல்லி இப்போ நம்பப்படுது. அதாவது ஈரானினுடைய தலைநகர் தெஹ்ரான் இருக்கு தானே, தெஹ்ரானில் ஆயத்துல்லா அலி காமேனே அவர்களுடைய அந்த பங்களா இருக்குத்தானே, அந்த கம்பவுண்ட், அதில் நேற்று காலம் 9:30 மணிக்கு ஒரு அவசர கூட்டம் ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அதாவது ஆயத்துல்லா அலி காமேனே அவர்களுடைய தலைமையில் முக்கியமான இராணுவ தளபதிகள், அமைச்சர்கள், பெரிய பெரிய உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொண்ட மிக முக்கியமான ஒரு சந்திப்பு நேற்று காலம் 9:30 மணிக்கு ஆயத்துல்லா அலி காமேனே அவர்களுடைய தலைமையில் அந்த இடத்துல நடைபெற்றதாக சொல்லப்படுது. அவருடைய அந்த அரண்மனை இருக்கிற அந்த பங்களா, அந்த கம்பவுண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதி உச்ச பாதுகாப்பு மிக்க ஒரு பகுதி. இலத்துக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் பல அடுக்குகளில் அண்டர் கிரவுண்டில் பல பதுங்கு குழிகளும் பல அறைகளும் பல பாதுகாப்பான ரகசிய அறைகளையும் கொண்ட ஒரு நிலத்துக்கு அடியில், நிலத்துக்கு மேலே எவ்வளோ இருக்கின்றது வேற விஷயம், நிலத்துக்கு அடியிலே அவ்வளவு செட்டப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அவ்வளவு அதி உச்ச பாதுகாப்பான இடத்துல தான் ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள் பாதுகாப்பாக தங்கியிருந்தவர். அப்போ அதில் திடீரென்று அமெரிக்க விமானங்களும் இஸ்ரேலிய விமானங்களும் தாக்குதல் நடத்தினது அப்படின்னு சொன்னால், இதற்கு பங்க பஸ்டர் என்று சொல்லப்படுற அமெரிக்காவிடம் மட்டுமே இருக்கக்கூடிய அந்த சிறப்பு குண்டுகள் பாவிச்சிருக்கலாம் என்று சொல்லி முதல் கட்டமாக நம்பப்படுது. ஏனென்று சொன்னால், இதே வகையான குண்டுகளை கடந்த வருடமும் அமெரிக்கா ஈரானினுடைய அணுசக்தி மையங்கள் மேல போட்டிருந்தது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த பங்க பஸ்டர் குண்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலத்துக்கடியில் பல மீட்டர்கள் ஆழத்துக்கு துளைச்சு கொண்டு போயிட்டு அடியில் இருக்கிற இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை கொண்டதுதான் இந்த பங்க பஸ்டர் குண்டுகள். எனவே அந்த வகையான குண்டுகளால் தாக்கி இருந்தால் கண்டிப்பாக ஆயத்துல்லா அலி காமேனி அவர்களால் தப்பித்திருக்க முடியாது என்றுதான் இங்க இருக்கக்கூடிய முதல் கட்ட தகவலாக இருக்கிறது. எனவே அப்படியான ஒரு தாக்குதலில் தான் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அப்ப நேற்று மத்தியானம் வரைக்கும் எந்த விதமான தகவல்களும் பெரியல. பின்னேரம் போல ஓரளவு செய்திகள் கசிய ஆரம்பிச்சது. இந்த தாக்குதலில் ஆயத்துல்லா அலி காமேனி காயமடைந்திருக்கலாம் அல்லது இறந்திருக்கலாம், காயமடைந்திருக்கலாம் என்று சொல்லி மாறி மாறி செய்திகள் வர ஆரம்பிச்சது. அதை உடனடியாகவே ஈரான் மறுத்திருந்தது. இல்லை அவர் நலமுடன் இருக்காருன்னு சொல்லி. அப்ப எங்களுக்கு என்ன
விளங்குதுன்னு சொன்னா, நேற்று சனிக்கிழமை ஒரே நாள்ல வந்து அமெரிக்க படையினரும் இஸ்ரேலிய படையினரும் இணைந்து வெறும் 12 மணி நேரத்தில் 900 தடவைகள் தாக்கியிருக்கிறார்கள். ஈரானினுடைய வெவ்வேறு பகுதிகளில் பல்வேறு மாகாணங்களில் வந்து பல்வேறு இலக்குகளை வந்து 900 தடவைகள் தாக்கியிருக்கின்றார்கள். இந்த 900 தடவை தாக்கப்பட்ட அந்த தாக்குதல் இருக்குத்தானே, அதனுடைய முதலாவது தாக்குதலே அலி காமேனி அவர்கள் தங்கியிருந்த அந்த கம்பவுண்ட் தான். காலம்ப 9:30 மணிக்கு தாக்கப்பட்ட முதலாவது தாக்குதலையே வந்து அவர் கொல்லப்பட்டிருக்கணும் என்றுதான் இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய முக்கியமான தகவலாக இருக்கிறது. அதுக்கு பிறகுதான் ஏனைய இடங்களில் வந்து அமெரிக்காவினுடைய விமானங்களும் இஸ்ரேலினுடைய விமானங்களும் வந்து தாக்கி இருக்கின்றன. அப்ப நேற்று பின்னேரம் போல ஒருவேளை அயத்துல்லா அலி காமினி அவர்கள் வந்து காயப்பட்டிருக்கலாம், கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற செய்திகள் அடிபட்டு கொண்டிருக்கக்குள்ள இரவு ஒரு 8 மணி போல, பிரித்தானிய நேரம் இரவு ஒரு 8 மணி போல ஒரு தகவல் வருது என்று சொன்னா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் தொலைக்காட்சியில் வந்து உரையாற்றுறார். ஈரானினுடைய அதி உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமினி அவர்கள் வந்து கொல்லப்பட்டதை அவர் அறிவிக்கிறார் என்று சொல்லி பார்த்தா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து அறிவிக்கிறார், இந்த மாதிரி எங்கள்கிட்ட போதிய அளவு ஆதாரங்கள் கிடைச்சிருக்குது, அவருடைய உடல் வந்து அந்த சிதைவுகளில் இருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த குறிப்பிட்ட அந்த கம்பவுண்டுக்கு இருந்து மீட்டெடுக்கப்பட்டிருக்கு சொல்லி அவர் அறிவிக்கிறார். அந்த டைம்ல வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்ட அறிக்கையில வந்து ஊடகங்களில் சொன்ன அறிக்கையில வந்து என்ன சொல்லப்பட்டிருந்தது சொன்னா, நான் நினைக்கிறேன் அவர் கொல்லப்பட்டிருப்பார் என்று சொல்லி, அப்படித்தான் சொன்னவர், நான் நினைக்கிறேன் அவர் கொல்லப்பட்டிருக்கணும் என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் அந்த டைமில் நேற்றிரவு ஒரு 8 மணி போல கூட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அது உறுதியாக தெரியல. அதுக்கு பிறகு இஸ்ரேலினுடைய புலனாய்வு அமைப்புகள் வந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் அயத்துல்லா அலி காமேனி அவர்களுடைய இறந்த உடலினுடைய புகைப்படங்களை காண்பித்தார்கள் என்று சொல்லி செய்தி வருது. அவர்கள் வந்து காண்பித்தார்கள். அந்த புகைப்படத்தை பார்த்துட்டு தான் உடனடியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு நீண்ட அறிக்கை ஒன்றை விடுறார். உத்தியோகபூர்வமாக உலக மக்களுக்கு வந்து அறிவிக்கிறார், அயத்துல்லா அலி காமேனி அவர்கள் கொல்லப்படுகின்றார், அவருடைய 36 வருட சாம்ராஜ்யம் வந்து முடிவுக்கு வருது, இது ஈரானிய மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, ஈரானிய மக்களுக்கு வந்து இன்றைக்கு ஒரு விடுதலை நாள், எனவே ஈரானிய மக்கள் வந்து உடனடியாக ஆட்சி கவிழ்ப்பை நோக்கி போகணும், ஆட்சி கவிழ்ப்புக்காக குரல் கொடுக்கணும், அதற்கான வேலை திட்டங்களை நீங்க பார்க்கணும் என்று சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் ஒரு வசனம் சொல்லியிருக்கார், ஈரானிய படைகள் இருக்கக்கூடிய பல ராணுவ பிரிவுகள், போலீஸ் பிரிவு, ஊர்காவல் பிரிவு என்று சொல்லி பல முக்கிய படைப்பிரிவுகள் தங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டுட்டு அல்லது ஆயுதங்களை வந்து அமெரிக்காவிடம் ஒப்படைப்பதற்கு தற்பொழுது தயாராகி வருவதாக சொல்லப்படுகிறது. இது எந்த அளவுக்கு உண்மை பொய், சாத்தியமா இல்லையா என்று தெரியல. இருந்தாலும் அயத்துல்லா அலி காமேனி அவர்கள் கொல்லப்பட்டுட்டார் என்ற செய்தி வந்து உலகம் முழுக்க பரவினா பிறகு ஈரானிய தரப்பிலிருந்து ஏதாவது எதிர்த்தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதா என்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்படும் வரை அப்படியான தாக்குதல்கள் எதுவும் இடம்பெற்ற மாதிரி தெரியல. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஈரானினுடைய சில பகுதிகளில் வந்து வீதிக்கு வந்த பொதுமக்கள் வந்து மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் துள்ளி குதித்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏற்கனவே ஈரான்ல வந்து கணிசமான மக்கள் வந்து அலி காமினி அவர்கள் கொல்லப்படணும், டெத் டு அலி காமினி என்று சொல்லி கோஷங்களை எழுப்பி கடந்த காலங்களில் போராட்டத்தில் எல்லாம் ஈடுபட்டிருந்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா, அவருடைய சாவு செய்தி கேள்விப்பட்ட பிறகு கணிசமான மக்கள், எல்லாரும் என்று சொல்லல, கணிசமான மக்கள் வந்து வீதிகளில் இறங்கி இந்த மாதிரி மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து போராட்டம் நடத்தியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஒரு சில நகரங்களில் வந்து அவருடைய சிலைகள் வந்து அடித்து உடைக்கப்பட்டு அவருடைய உருவப்படங்கள் எரிக்கப்பட்டு மக்கள் வீதிகளில் கொண்டாடி கொண்டிருந்தது வந்து இப்பொழுது ஊடகங்களில் வந்து செய்தியாக வெளியாகி இருக்கிறது. இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க தலைநகர் லண்டன்ல இந்த காணொளி ஒளிப்பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் வந்து ஈரானிய மக்கள் வந்து வீதிகளில் இறங்கி மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஆரவாரத்தில் ஈடுபட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன பிரச்சனை சொன்னா, உங்களுக்கு தெரியும், இங்க வெளிநாடுகளில் வந்து கார்களில் வந்து கோன் அடிக்க முடியாது. ஜெனரலா வந்து நாங்கள் கோன் அடிக்கிறதே இல்லை, இனி இல்லைன்ற இமர்ஜென்சி மட்டும் தான் கோனை ப்ரெஸ் பண்ணுவோமே தவிர மற்றபடி ஜென்ரலாக கோன் அடிக்கிறேன். ஆனால் ஏதாவது ஒரு வெற்றி கொண்டாட்டம், மகிழ்ச்சியான கொண்டாட்டம் என்று சொன்னால் போலீஸே அந்த அனுமதியை வழங்குவார்கள். நல்லா கோன் அடிங்க பாண்டி போட்டு பேசாமல் பார்த்துட்டு இருப்பார்கள். அப்போ வீதிகளில் வந்து கார்கள் வந்து அப்படி லைனில் போகிறது, அந்த மாதிரி தான் இப்போ நடந்துட்டு இருக்குது. கோன் சத்தங்கள் வந்து சும்மா காதை பிளந்துட்டு இருக்கீங்க லண்டனில். அந்த அளவுக்கு வந்து ஈரானிய மக்கள் இப்பொழுது வீதிகளில் இறங்கி மகிழ்ச்சி ஆரவாரம் தெரிவிக்கின்றார்கள். இதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், அனைத்து ஈரானிய மக்களுக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்றோ எல்லோரும் இதை கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லியோ அர்த்தம் கிடையாது. ஏனென்று சொன்னால், 1989ஆம் ஆண்டில் இருந்து ஈரானினுடைய சுப்ரீம் லீடராக இருந்தவர் அயத்துல்லா அலி காமேனி அவர்கள். அவரை வந்து மக்களுக்கு பிடிச்சு தான் இருந்தது. அவருக்கு ஆதரவாக பெருந்தொகையான மக்கள் அவருக்கு பின்னால அணிதிரண்டது உண்மை, அவருக்கு ஆதரவாக இருந்தது உண்மை. மிக முக்கியமாக ஈரானினுடைய ஆயுத படைகள் எல்லாத்தினுடைய அதி உச்ச சத்தியமே வந்து எங்களுடைய அதி உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமேனி அவர்களுக்காக நாங்கள் எங்களுடைய
அவர்களுடைய உயிரையும் கொடுப்போம் என்றுதான் அவர்களுடைய ஒரு சத்தியம். பெருந்தொகையான படையினர் அவருக்கு விசுவாசமாக இருந்தார்கள், அவருடைய கட்டளைக்கு பணிந்து நடந்தார்கள், அவர் சொல்வதை நிறைவேற்றி கொடுத்தார்கள் என்று சொல்லி ஈரானுடைய வரலாறை படித்து பார்த்தா தெரியும் ஆயத்துல்லா அலி காமெனி அவர்களுடைய பங்கு. அவருக்கு நெகட்டிவ் சைட்டும் இருக்குது, அவரை விமர்சிக்கிறார்கள், அவரை எதிர்க்கிறார்கள், அவருக்கு எதிராக கோஷம் போடுற என்று சொல்லி அப்படியும் மக்கள் இருக்கணும், ஆதரிப்பவர்களும் இருக்கணும். எனவே அதை பற்றி நாங்கள் கருத்து சொல்ல முடியாது. ஒரு ஜனாதிபதிக்கு இல்லாத அதிகாரம், இராணுவ தளபதிக்கு இல்லாத அதிகாரம், ஏனையவர்களுக்கு இல்லாத எல்லா அதிகாரம் சுப்ரீம் லீடர் அதி உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமெனி அவர்களுக்கு இருந்தது. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் முப்படையினர், அரசாங்கம் எல்லாமே இருந்தது. உள்நாட்டு கொள்கை, வெளிநாட்டு கொள்கை எல்லாத்தையும் வகுக்கிறது, அதுக்கு இறுதி ஒப்புதல் வழங்குறது எல்லாமே அவராத்தான் இருந்திருக்கார். அதாவது நாங்கள் தமிழில் ஒரு பழமொழி என்று சொல்லுவோம், அவனின்றி அணுவும் அசையாது. ஈரானை பொறுத்த வரைக்கும் அந்த அவன்ன்றது ஆயத்துல்லா அலி காமெனி தான். அவர்தான் நேற்று நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக இப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உத்தியோகபூர்வமாக உலகத்துக்கு அறிவித்திருக்கின்றார். அது உண்மையாக இருக்குமாக இருந்தால் ஈரானினுடைய மிக பெரும் சாம்ராஜ்யம் ஒன்று சரிந்தது என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீண்ட காலமாக நிலைத்திருந்த ஒரு பெரும் சாம்ராஜ்யம் ஒன்று சரிந்து விட்டது என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, அதாவது ஆயத்துல்லா அலி காமெனி அவர்கள் அகற்றப்பட்டால் ஈரான் வளமைக்கு திரும்பிவிடும், ஈரான் விடுதலை அடைந்துவிடும், ஈரான் சர்வதேசத்தோட ஒத்துழைக்கும், இனி எந்த பிரச்சனையும் இருக்காது என்று சொல்லி அமெரிக்கா நம்புறது, இஸ்ரேல் நம்புறது அல்லது ஏனைய நாடுகள் நம்புறது உண்மையா? அதுதான் உண்மையா? ஆக பிரச்சனை ஆயத்துல்லா அலி காமெனியும் அவருடைய அந்த ராஜ்யமும் மட்டும்தான் பிரச்சனையா என்றது இனிதான் எங்களுக்கு தெரிய வரும். ஒருவேளை இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஈரான் கடுமையான தாக்குதல்கள் மேற்கொள்ளுமாக இருந்தால், இன்றைக்கு காலையில் இருந்து கடும் தாக்குதல்கள் மேற்கொள்ளுமாக இருந்தால், இரண்டு தரப்புக்கும் இடையில சண்டைகள் நடக்குமாக இருந்தால், அப்ப எங்களுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குது. அந்த சண்டையை வழி நடத்துறது யார்? இப்ப ஈரானிய படைகளுக்கு கட்டளை வழங்குறது யார்? அப்படி என்று சொன்னா ஆயத்துல்லா அலி காமெனி அவர்களை விடவும் இன்னும் ஒரு தலைமைத்துவம் அங்க இருக்குதா? அந்த தலைமைத்துவம் சொல்றதை கேட்டு ஈரானிய படைகள் போரில் குதிக்கிறார்களா என்ற கேள்வி வருந்தானே. எனவே என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்றது இன்னும் சில மணி நேரங்களில் எங்களுக்கு தெரிய வரும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஈரானில் விடிஞ்சா பிறகு ஈரானுடைய எதிர்த்தாக்குதல்கள் வழக்கம் போல தொடருமாக இருந்தால், ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கி ஏவுகணைகள் வீசப்படுமாக இருந்தால் அந்த ஒரு முடிவுக்கு நாங்கள் வர முடியும். அப்படி நடக்குமாக இருந்தால் அமெரிக்கா போட்ட திட்டமும் இஸ்ரேல் போட்ட திட்டமும் ஒரு கேள்விக்குறியாகும். எனவே என்னதான் நடக்க போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த காணொலியை பார்த்த உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, ஆயத்துல்லா அலி காமெனி அவர்கள் கொல்லப்பட்டதை நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.